ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கிற ஒரு நாடு, பொருளாதார சிக்கல்களின் காரணமாக நலிந்து மீளெழுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிற ஒரு நாடு. நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த நிலைமைகள் எல்லாம் வெள்ளமாக இருந்தால், ஈரான், அமெரிக்க இந்த யுத்தம் என்பது குறிப்பிட்ட காலத்திற்கு தொடர்கின்ற பட்சத்திலே தான் ஒரு இறுதி காலப்பகுதியிலே இப்படியான ஒரு சூழ்நிலைகள் எழலாம் என்கிற ஒரு நிலைப்பாடுகள் அந்த தோற்றப்பாடுகள் காணப்படுகின்றன. ஆனால் சில தரவுகளின் அடிப்படையிலே ஆரம்பத்தில் ஈரான் பயன்படுத்திய உதாரணமாக நாங்கள் ஏவுகணைகள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால், ஆரம்பத்திலே பயன்படுத்தியிருக்கும் தற்பொழுது பயன்படுத்தி வருகின்ற அந்த ஏவுகணை தாக்குதல்களுடைய எண்ணிக்கை என்பது மிகவும் குறைவடைந்திருக்கிறது என்கின்றன சர்வதேச செய்திகளும் புள்ளி விவரங்களும். ஆகவே நாங்கள் ஈரான் இந்த யுத்தத்திலே சற்று பின்னோக்கி நகருகிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது தன்னுடைய யுத்த தந்திரோபாயங்களை அது குறைத்து கொண்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா? கிட்டத்தட்ட எவ்வளவு காலத்துக்கு இந்த யுத்தம் நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது? தாக்குதலுடைய அளவை குறைச்சதாலே அது பின்னோக்கி போகுதுன்றது அர்த்தம் கிடையாது. ஈரானுடைய தாக்குதல் நோக்கமே அந்த நாடுகளை தாக்குறது இல்லை, மெசேஜ் தான். அந்த நாடுகளுக்கான மெசேஜ், கட்டார்ல தாக்குற, துபாய்க்கு தாக்குற எல்லாம் மெசேஜ். அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது. அது அந்த நாடுகளுக்கு ஒரு மெசேஜ். நீங்கள் அமெரிக்காவுக்கு தளம் கொடுத்தால் தேவையில்லாமல் யுத்தத்துக்கு இழுத்து விடப்படுவீர்கள், நாங்கள் தாக்குவோம் என்றான். அப்ப இந்த ஐநாவுடைய விதிமுறைகள், யுத்த விதிமுறைகளை தாண்டி இவர்களால் செய்ய முடியுமா இல்லையா, செய்ய முடியாது அப்படியெல்லாம் நினைக்காங்க. எல்லா விதிமுறைகளையும் நான் மீறுவேன். எந்த நாடு அழிக்கப்படுமாக இருந்தால் அந்த அழிக்கிறதுக்கு உதவி செய்கிற எல்லா நாடுகளையும் நான் யுத்த எதிரிகளாகத்தான் கணக்கில் வைப்பேன் என்றதுக்கான செய்தி தான் அந்த தாக்குதலை தவிர அந்த மக்கள் மீதோ அந்த நாட்டு மீதோ விழுந்த தாக்குதல் இல்லை. இது ஒரு ராஜதந்திர பரிபாசம். நான் இந்த விதிமுறைகளை எல்லாம் மீறுவேன். என்ன அழிக்கிறன்னு முடிவு எடுத்துட்டீங்களா அவனுடைய பங்காளிகளா நீங்க இருக்க முடியாது. ஆனா இங்க பிரச்சனை என்னண்டா, ஈரான் மீது யுத்தம் செய்யணும்டா அதெல்லாம் முஸ்லீம் நாடுகள், வளைகுடா முழுக்கள் முஸ்லீம் நாடுகள். அந்த முஸ்லீம் நாடுகளுக்கு உள்ள பிரதான முரண்பாடு அரபுக்களும் பெர்சியர்களும். அப்ப அரபு நாடுகள் தான் இந்த யுத்தத்தில் அமெரிக்காவுடைய பங்காளிகளா இருக்கணும். இவர்கள் பெர்சியர்கள், ஆனா ரெண்டுமே முஸ்லீம் நாடுகள். அப்ப ஈரானுடைய கோரிக்கை என்னன்னா, நாங்க முஸ்லீம்களாக இதுல நாங்கள் கூட்டாக இருக்க வேணும்ன்றதுதான். இல்ல அரபுக்கள் இந்த ஈரானை பெர்சியர்களை தாக்குறதுக்கு, இஸ்லாமியர்களும் பார்க்காம பெர்சியர்களை தாக்குறதுக்கு நீங்கள் பங்காளியாக இருப்பீங்க என்றால் உங்கள் மீது யுத்தம் செய்கிறது என்னால் தவிர்க்க முடியாது. பக்கத்தில் இருக்கவங்களை தாக்குவேன் நான்.